சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் தற்பொழுது முழுமையாக அவர்களது பதவியில் அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் நெருங்கிவிட்டது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளது கட்டுப்பாட்டிற்குள் தமிழகம் வந்துவிட்டது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்கள் நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தல் என்பது திமுக ஆட்சி மட்டுமல்ல, அந்தந்த மாநிலங்களில் நடைபெறக்கூடிய ஆட்சிகளில் அதிகாரங்களும் முழுமையாக பறிக்கப்பட்டு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும். சரி, தமிழகத்தில் திமுகவின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும்? முதலில் திமுக தேர்தலுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த நிதிகள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கு முழுமையாக சென்றுவிட்டால் நிச்சயம் திமுக வெல்வதற்கும் சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அந்த பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டால் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட தடை விதிக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இந்த முறை மக்களிடம் இருந்து பெறப்பட்ட ஊழல் தொகைகள் அனைத்தையும் நேரடியாக மக்களிடமே செலுத்துவதற்கு ஒரு முன்மாதிரியாக, அதாவது தேர்தலில் கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திமுக. மேலும் காவல்துறை அதிகாரிகளது கட்டுப்பாடுகள் இனி ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியாது, நேரடியாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளது கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும். இதுவரை கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளில் மட்டுமே சுமார் 4.5 லட்சம் கோடி வரை ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை பெற்றதாக ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இன்று வரை அதற்கான நிதி வெளிநாடுகளில் இருந்து வரவில்லை. ஆனால் வெளிநாட்டில் ஸ்டாலின் அவர்களது குடும்பம் பல நிறுவனங்களுக்கு முதலீடுகள் செய்துள்ளதாகவும் சில நிறுவனங்களை விலைக்கு வாங்கியிருப்பதாகவும் தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் முழுவதுமாக பறிக்கப்பட்டு திமுக ஆட்சி அதிகாரங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் என்ற தகவலையும் நம்மால் தெள்ளத் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தமிழக மக்களும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அதிகாரம் வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். திமுக மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகளை 75% கூட நிறைவேற்றவில்லை, ஏன் 50% கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. இப்பேற்பட்ட ஒரு திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்து கோபாலபுர குடும்பமும் அமைச்சர்களது குடும்பமும், ஏன் திமுகவின் எம்எல்ஏக்களது குடும்பம்தான் வளர்ச்சி அடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மக்களது குடும்பம் நிச்சயமாக வாழ்வாதாரத்திற்கு பாதிப்புகளை தான் ஏற்படுத்தியுள்ளது. விலைவாசி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால்துறை உயர்வு என்று அடுக்கிக் கொண்டு